என்எம் யூனிவர்சிட்டி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ளது. அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு கட்டுறாங்க. அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா மாப்பி அருணாச்சலம் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பார்த்தீங்கன்னா சப் கான்ட்ராக்டாக சிலுவை என்டர்பிரைஸ் கொடுத்துருக்காங்க. முறையாக நாங்கள் ஒர்க் கார்டு வாங்கி தான் இங்கே வேலை செய்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் அவர் என்ன பண்ணுறாரு, லேடிஸுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து 500 ரூபாய் காசு ப்ளஸ் பிரியாணி தரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறாரு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்டு பள்ளம் எடுக்கிறோம் மண். இதுக்கு பார்த்தீங்கன்னா மிஷினரி வந்து ஜேசிபி, பொக்லைனு, லாரி இது போல் மிஷினரி வச்சு வேலை செய்கிறோம். ஆனால் இங்கே வந்து ஒரு கம்பெனியோ எதுவுமே இல்லை. இந்த கம்பெனியில் வேலை வாங்கி தர மாதிரி இங்கே ஒரு 200 பேர் வந்து லேடிஸ் சைட்னு வந்து வச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இது குறித்து நாங்கள் முறையாக பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கோம். காவல்துறை ஆய்வாளர் வந்து இதுக்கு என்னன்றதை நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்குள்ளே நான் உங்களுக்கு முடிவு பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அவங்கள. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யறதுக்கு அங்கே அவங்களுக்கு வந்து இடம் இல்லை. ஒரு 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 ஆளால் தான் செய்ய முடியும். அது சிலுவை என்ற பேசுறது தான் செய்ய முடியும் அந்த வேலை. இன்னொரு பர்சனுக்கு கொடுக்க முடியாதது வந்து அருணாச்சலம் நிறுவனமே சொல்லிச்சு. இங்கே வந்து இது முடியாது, இங்கே ஒரு ஆளுக்கு தான் செய்ய வேண்டிய இடம் தான் இருக்குது. 2 பேருக்கு கூட அது காம்ப்ளிகேட்டாக இருக்கும், செய்ய முடியாது. 2 பேர் வேலையும் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால என்னால் பண்ண முடியாது. நீங்கள் அன்பு கிட்ட போயிட்டு முறையாக சப்கான்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் எதனா வாங்கி எந்த லாரி இருந்தால் லாரி போட்டுங்க, ஜேசிபி இருந்தால் ஜேசிபி போட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த தனிநபர்கிட்ட சொன்னாங்க. அந்த தனிநபர் வந்து அதெல்லாம் நான் அன்புக்கிட்டலாம் செய்ய முடியாது, செஞ்சால் நான் வண்டியை தனியாக செய்வேன்னு சொல்லிட்டு ஊரில் பக்கத்து ஏரியாவிலேருந்து ஒரு 500 ரூபாவும் காசும் ப்ளஸ் பிரியாணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 200 பேர் இட்டு வந்து இங்கே மறியல் போராட்டம் மாரி பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன பண்ணாங்க, காவல்துறை வந்து முடிச்சு அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த வந்த மக்களுக்கு தெரியுமா எதுக்காக வந்தோம், ஏன் வந்தோம்னு தெரியுங்களா? அவங்க தெரியாமல் வந்திருக்காங்க. இங்கே வந்து கேட்டதுக்கு தான் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, இல்லைங்க இங்கே ஏதோ வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்தா இங்கே எது பார்த்தா வேலை செய்யறதுக்கான இடமே இங்கே இல்லை. இங்கே பார்த்தா மிஷினரி ஓட்டுறது, நாங்கள் லேடிஸ் எப்படி நாங்கள் இந்த இயந்திரத்தெல்லாம் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டத்தை கழிச்சு போயிட்டாங்க. அந்த தனிநபர் வந்து யாரு? அசோக் குமார், அவர் கீழ்மநகரை சேர்ந்தவர். அவர் பார்த்தோன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்சு தரேன். இங்கே வந்து வெஸ்டா சாதாபி பேன் கம்பெனி இருந்தது, அதில் ஏதோ வேலை செஞ்சான்னு சொன்னார். அவர் இப்போ பார்த்தா சடனாக நம்ம எல்லாம் உடம்பு சரியில்லை, அது சொல்ல இது தெரியலன்னு சொல்லிட்டு அவர் தனிநபராக என்ன பண்ணிக்கிறாரு, இப்போ ஏதோ பணத்தை எடுத்து 500 தரேன் 600 தரேன் சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி கேட்டு முன்னாடி மறியல் பண்ணாரு. அவர் வந்து போலீஸ் வந்து முறையாக சொல்லி அமைச்சிருக்காங்க. உங்க பேர் என்ன? என் பேர் அன்பு.